பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு வடை சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு தாளிப்பு வடமும் 2 சேர்த்துக்கலாம். வடகம் பொரிஞ்சோடனே வரமிளகா, சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மிளகா சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். நல்லா கழுவிட்டு அரிஞ்சு நல்லா எண்ணெயில் நம்ம வந்து கொத்தமல்லி தழையை வந்து வதக்கிடணும். பாருங்கள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்குவோம். பாருங்கள், நல்லா வதக்கிடுவோம். இந்த மாதிரி கொத்தமல்லி சட்னி அரைச்சோம்னா வெள்ளை சாதத்தில் போட்டு சுட சுட எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு கொஞ்சம் கடலெண்ணெயோ நல்லெண்ணெயோ ஊற்றி துவையில் போட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், அடுத்து பாருங்கள், புளி கொஞ்சம் அப்படியே தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியோடு சேர்த்து ஊற்றிடுவோம். இப்போ அதையும் ஒரு வதக்குவோம். நம்ம இந்த மாதிரி அரைச்சோம்னா 1 மாதம் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா வீணாக போகாது. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். பாருங்கள், ஆற வச்சாச்சு. இப்போ ஆறினதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்குவோம். தண்ணியெலாம் ரொம்ப ஊற்றக்கூடாது, கெட்டியாக தான் இருக்கணும் இந்த சட்னி. இப்போ நம்ம புளியோட ஊற வச்சு போட்டோம்னா அந்த தண்ணியே அதில் நிற்கும். அதே போதும். வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அப்படியே நம்ம தெளிச்சிக்கலாம், லைட்டாக வேணாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. எவ்வளோ கெட்டியாக பாருங்கள், பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.